தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். வாழ்வியல் முறை என்றால் என்ன அப்படின்னா, வாழ்வியல் முறை என்றால் என்னன்னாலும் ஒண்ணுதான், ஹிந்து மதம்னாலும் ஒண்ணுதான், சனாதன தர்மம்னாலும் ஒண்ணுதான். இப்படி சனாதன தர்மம் அப்படிங்கிறது பெண்ணை கடவுளாக வழிபடுவது, பெண்ணை சுத்தி எல்லா பண்பாட்டையும் உருவாக்குனாதான் நம்மளால் வாழ முடியும். வாழ்வியல் முறைன்னா என்ன? இன்னொருத்த வாழ்வதற்காக நாம பாடுபடுறோம். நம்ம சோறு சாப்பிடுவோம், ஆனா அது உள்ள நெல்லை இன்னொருத்தன் தான் உருவாக்குறான். நம்ம துணி போடுறோம், அந்த துணி இன்னொருத்தன் தான் தயாரிக்கிறான். நம்ம துணி போட்டுக்கிடுறோம், ஆனா அந்த துணியை தச்சு தர்றது இன்னொருத்தன் தான் தச்சு தரான். நம்ம செருப்பு இப்படி எதை எடுத்தாலுமே எதுவுமே நம்ம உருவாக்குறது கிடையாது, நம்ம செய்யறது கிடையாது. இன்னொருத்தவங்க செஞ்சு வச்சிருக்காங்க நமக்காகவும் அது செய்யறது இல்லை. அதே மாதிரிதான் கல்யாணம் முடிக்கிறதும். நம்ம ஆணா பிறந்துட்டா நமக்காக ஒரு பெண்ணை இன்னொருத்தவங்க தான் பெற்று வளர்ப்பாங்க. நம்ம பெண்ணா பிறந்துட்டா இன்னொரு ஆணை நமக்கு அந்த பெண்ணுக்காக தான் இன்னொரு ஆணை பெற்று வளர்ப்பாங்க. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினா கூட அது ஓட்டி பார்த்து தான் தருவோம். ஆனா நம்ம கட்டுற பொண்ணோ நமக்கு கிடைக்கிற குடும்பமும் அப்படி கிடையாது. அந்த குடும்பம் நமக்காகவே இருக்கும், நமக்காகவே உழைக்கும், நமக்காகவே யோசிக்கும், நமக்காகவே சிந்திக்கும். இப்படி ஒரு பண்பாட்டு இருக்கிறதும் அந்த பண்பாட்டை பெண்களை சுத்தி வச்சிருக்கிறதும் வாழ்வியல் முறை ஆகும். மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்ப 10,000 இஸ்லாமியர்கள் ஒரே இடத்துல இருந்து தொழுகிறாங்க அப்படின்னு வைங்களா. அதனால அதை வச்சு அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வாழ்வாங்க சொல்ல முடியுமா? அந்த 10,000 பேர் தொழுகிறாங்க, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அதே இடத்துல 10,000 நம்ம குல பெண்களை வச்சு 10,000 திருவிளக்கு பூஜை நடத்துங்க. முதல்ல அதுக்கு 10,000 பட்டுச்சேலை வேணும். எத்தனை மாவட்டம் இருக்கு? பட்டுச்சேலைக்குன்னு எத்தனை மாவட்டம் வச்சிருக்கோம்? அந்த 10 மாவட்டத்துக்கும் பயன்பெறும். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு 2 முழம் பூன்னா கூட 10,000 பேருக்கு 2 முழம்னா 20,000 முழம் பூ. 20,000 முழம் பூவை எத்தனை ஏக்கர் நிலத்துல எத்தனை பேர் வேலை செய்யணும்? எத்தனை பேர் அதை வச்சு வாழ்வாதாரம் கிடைக்குது? அதுக்கு பறிக்கிறவங்க இருக்காங்க, அதுல வேலை செய்யறவங்க இருக்காங்க, அதை எடுத்து சேல்ஸ் பண்றவங்க இருக்காங்க, அதை எடுத்து தொடுத்து வைக்கிறவங்க இருக்காங்க, கடைக்காரங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அதை வாங்கி தெருவுல வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு பூவிலேயே பின்னாடி 100 பேர் வாழ்வாதாரம் இருக்கு. அதுக்கு பிறகு 10,000 திருவிளக்கு தயாரிக்கணும்னா எத்தனை கம்பெனி வேணும், எத்தனை கடை வேணும், அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்வாங்க. அதுக்கு பிறகு 10,000 ஒரு விளக்குக்கு ஒரு தீப்பெட்டினா கூட 10,000 தீப்பெட்டி. ஒரு விளக்குக்கு ஒரு திரி போடணும்னா 5 ரூபா பாக்கெட்டு கொண்டா 10,000 திரி பாக்கெட். அதுக்கப்புறம் ஒரு விளக்குக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் வேணும் அப்படின்னா கூட 10,000 1/4 லிட்டரு எண்ணெய் வேணும், நல்லெண்ணெய் வேணும். ஒரு விளக்குக்கு 2 முழம் பூ தொடுப்பு விடுப்பு இருக்குல்ல, அந்த விடுப்பு வாங்கினா கூட 20,000 விடுப்பு, 20,000 முழம் வேணும். 20,000 முழம் வேணும். அதுக்கு எத்தனை இடத்துல அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்வாங்க? படப்பு வைக்கிறதுக்கு 10,000 வாழை இலை வேணும், 10,000 தேங்காய் வேணும். ஒரு படப்புக்கு 5 வாழைப்பழம்னா கூட 50,000 வாழைப்பழம் வேணும். ஒரு விளக்குக்கு ஒரு ஊதுபத்தினா கூட 10,000 ஊதுபத்தி வேணும். அதுக்கெல்லாம் எத்தனை கம்பெனி வேணும்? அது போக சக்கரை பொங்கல் 10,000 கிலோ அரிசி வாங்கணும், 10,000 கிலோ சர்க்கரை வேணும், 10,000 கிலோ அரிசி, 10,000 கிலோ சர்க்கரை. இப்படி அந்த இடத்துல 10,000 பெண்களை வச்சு 10,000 திருவிளக்கு பூஜை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1,00,000 பேர் வாழ்வான். இந்த வாழ்வியல் முறைதான் வாழ்வியல் முறைங்கிறோம். இதைத்தான் நம்ம வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்து மதம், இதுதான் சனாதன தர்மம். காரணம், பெண்ணை சுத்தி இருக்கிற வழிபாடு எல்லாம் பெண்ணை சுத்தி இருக்கிறதுனால. இருந்தாலும் ஒருத்தன் வாழ்வதற்காக இன்னொருத்தன் பாடுபடுவதே வாழ்வியல் முறை ஆகும். நம்பிக்கைங்கிற பேர்ல திசைமலையில இருந்து சென்னைக்கு பஸ் எடுக்கிறாங்க. தனியார் பஸ் போகுது. அதுல ஒரு பஸ் எடுக்கும் போது ஒரு தேங்காய், 6 எலுமிச்சம்பழம், ஒரு மாலை, 4 பத்தி, ஒரு சூடகம், ஒரு தீப்பெட்டி, இப்படி 300 ரூபாய்க்கு நம்பிக்கைங்கிற பேர்ல செலவு பண்ணிட்டு தான் அவன் வண்டி எடுத்துட்டு போறான். எதுக்கு? நான் வாழ போறேன், இன்னொருத்தனை வாழ வச்சுட்டு போறேன். அப்படி இருக்கும்போது எலுமிச்சம்பழத்தை வாங்குறதுனால எலுமிச்சம்பழ விவசாயி வாழ்றான், தேங்காய் வாங்குறதுனால தேங்காய் விவசாயி வாழ்றான், கற்பூரம், ஊதுபத்தி, மாலை, இப்படி 5 பேருக்கு வாழ்வாதாரத்தை இப்படி 1 கோடி பேர் வாங்கினா என்ன ஆகும்? இதுதான் நம்மளோட வாழ்வியல் முறை. சும்மா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போலாம் கை வீசுனா சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது? மண்ணாடி தான் திங்கணும். இந்த வாழ்வியல் முறை இல்லைன்னா நாடு முன்னேறாது. நாடு ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும். கொரோனா காலகட்டத்துல
எல்லா நாடும் பொருளாதாரத்துல கீழே வந்துருச்சு, நம்ம நாடு மட்டும்தான் முன்னேறிச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? அந்த காரணம் நம்ம நாட்டுல விளையிற விவசாயம் நம்ம நாட்டிலேயே சரியாயிரும், நம்ம நாட்டிலேயே வித்துரும். அதனால யாரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. சாஸ்திரம், சம்பிரதாயம், பண்பாடு, கலாச்சாரம் இந்த நாளும் கொண்ட கோயில் இருந்துட்டா போதும், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நமக்கு இங்க வாழ்வாதாரத்துக்கு கிடைச்சிக்கிடும். ஆனா எல்லா நாடும் கீழே விழுந்தது காரணம் என்னன்னா, உணவு பொருட்களை இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்ணணும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம நாடு வளர்ந்துருந்துச்சு. நம்மளோட அரசாங்கம், நம்ம நாட்டு அரசாங்கம் நமக்காக பொருள் எதுவும் இறக்கி தரல. நம்ம இங்க இருக்கிற பொருள் தான் எல்லா நாட்டுக்கும், எல்லா நாட்டுல இருக்க மக்களுக்கும் அனுப்பி விட்டுருந்துச்சு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டுல விவசாயம் இருக்கு, அதுக்கு காரணம் கோயில் இருக்கு, அதுக்கு காரணம் பண்பாடு, அதுக்கு காரணம் கலாச்சாரம், அதுக்கு காரணம் வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையை ஒழிக்க தான் என்னெல்லாமோ பாடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த நாடு 1000 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்த நாடு. ஆனா இன்னைக்கும் தலை தோங்கி நிக்குதுன்னா, தண்ணியில பெற்று நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் ஒரே காரணம் சனாதனம் மட்டுமே காரணம். ஏன்னா அதுக்கு காரணம் பெண்களை, இந்த நாட்டை பெண்கள் கையில கொடுத்து வச்சிருக்காங்க, பெண்ணை சுத்தி வச்சிருக்காங்க. அதனால இந்த நாடு 1000 வருஷம் அடிமைப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த நம்ம நாடு தன்னிலை பெற்று இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்ணை வழிபடுற ஒரே ஒரு காரணம் தான். பெண்ணை வழிபடலைன்னா எந்த நாடும் முன்னேறாது. எல்லா நாடும் அடிப்படி சண்டை தான் நடந்துட்டு இருக்குமே தவிர ஒருத்தனை கூட வாழ விட மாட்டான். அதனாலதான் நம்ம பெண்ணை வணங்கி ஒரு நல்ல வாழ்வியல் முறையை நம்ம ஏற்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கைக்கு யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.